ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் ஏற்கனவே பண்ண பாட் பெயிண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதையும் அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரியும் சொல்லலாம்னு இருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாட் பெயிண்டிங் நம்ம நினைக்கிற மாதிரி பேப்பரில் பண்ணுற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெர்டிக்கலாக நம்ம கை வச்சு வரைய வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பாட் வாங்கினேன். நீங்கள் பழைய பாட் கூட யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு கலர் அடிச்சுக்கோங்க, ஓவராலாக ஒரு கலர் அடிச்சுக்கோங்க, என்ன கலர் வேணுமோ. நான் இங்கே காப்பர் கலர் அடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் பென்சிலை வச்சு நம்மளுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை அதில் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். சரி, இப்போது நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு நரியும் கழுதையும் ரொம்ப நண்பர்களாக இருந்துச்சான். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் உணவே தேட காட்டுக்குள்ளே போகுமா. அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சான். இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஆபத்துன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்குள்ளே காப்பாற்றிக்கணும் அப்படின்றது தான். ஒரு நாள் காட்டோட உள்ள பகுதியில் உணவு தேடி போச்சான் நரி. அப்போ அங்கே திடீர்னு ஒரு சிங்கம் வந்துடுச்சான். சிங்கத்தை பார்த்து பயந்த நரி அது சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கம் அதை பிடிச்சிடுச்சான். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த பெயிண்டிங். ஸோ இப்போ ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருந்தால அந்த ஸ்கெட்ச் பண்ணிட்ட பிறகு நம்ம இப்போ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நம்மளுக்கு அந்த சாம்பிள் பிக்சர் இருக்கும்ல, அங்கே இருக்கிற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணலாம். ஸோ நான் இப்போ தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, கதை என்னாச்சுன்னு பார்க்கலாமா? ரொம்ப பயந்து போன நரி தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான், சிங்கராஜாவே எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்னை நீங்கள் இப்போ சாப்பிடாமல் விட்டுருங்க. அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொழுத்த கழுதை எடுத்துகிட்டு நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நரி சாப்பிட்டா இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு பசி போகும், ஆனால் கொழுத்த கழுதை இருந்ததுன்னா 1 வாரம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லிச்சான். உடனே சிங்கம் கேட்டுச்சான், அது எப்படி நீ சொன்னால் கழுதை வந்துடுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த கொழுத்த கழுதை என்னுடைய நண்பன் தான், நான் சொன்னால் நான் கூப்பிட்டா எங்கே வேணால் வரும் அப்படின்னு சொல்லிச்சான். இது கேட்ட சிங்கம் நரியை போக விட்டுடுச்சான். நரியும் போயிட்டு கழுதைகிட்ட பேசி அந்த சிங்கம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சான். இதை மறைவிலிருந்து பார்த்துட்டு இருந்த சிங்கம் கழுதையை தாக்குச்சான். அதுக்கப்புறம் உடனே இந்த நரியையும் தாக்கிச்சான். அடடா சிங்கராஜாவே, நீ என்ன இப்படி பண்ணுற? நமக்குள்ளே என்ன டீல்? நீ என்னை விட்டுடணும், அதுக்கு பதிலாக தானே நான் உனக்கு கழுது தரேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ என்னையும் நீ சாவடிக்க பார்க்குறியே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், உன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னுடைய நண்பனையே நீ பலி கொடுக்க துணிஞ்சிட்ட. அப்படிப்பட்ட உனக்கு இந்த தண்டனை சரிதான். உன்னெல்லாம் நம்பவே முடியாது. மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தால் நீ என்னையே காட்டி கொடுப்ப. அதனால் இன்றைக்கே நான் உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நண்பனை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். கெட்ட சகவாசம் நம்மளை ஆபத்தில் தான் கொண்டு போய் நிற்க வைக்கும் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, கம்மிங் பேக் டு த பெயிண்டிங். நான் பெயிண்டிங் நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தால இப்போ ட்ரெஸ்ஸுக்கான பெயிண்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆரஞ்சு கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாட் பெயிண்டிங்காக நான் அக்ரிலிக் கலர்ஸும் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா ஃபேப்ரிக் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். வாட்டர் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும், அது துடைக்கும் போதும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரே ஒன்று கிடைக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக அப்படியே இருக்கும். கலர்ஸ் சேஞ்ச் ஆகாமல், டர்ட்டி ஆகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே துணி போட்டு துடைச்சிக்கலாம். இந்த பெயிண்டிங்கே ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத இருக்கிறதுனால பெயிண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங்கை பண்ணும்போது என்னென்னா,
பயங்கர இன்னோவேட்டிவ் தாட்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தாட்ஸ் வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்வலாக இந்த மாதிரி பெயிண்டிங்கோ இல்லை ட்ராயிங்கோ பண்ணும்போது வந்து நம்ம நினச்சா அதை பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு எப்போவுமே தோணும். தட் மீன் இந்த சமயம் எனக்கு பெயிண்ட் பண்ணணும் இல்லை ட்ரா பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு பேப்பர் எடுப்பேன், இல்லைனா பெயிண்ட் எடுத்து உடனே வந்து அந்த ஆர்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தோணியிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட் பெயிண்டிங் வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை அப்படின்றத நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணுறேன், இல்லை இதை வந்து இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வரைய மாட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு, பாடி, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அந்த ஃபீச்சர்ஸை ட்ரா பண்ணுவேன். இந்த பெயிண்டிங்கை நான் பண்ணி முடிக்கிறதுக்கு சுமார் 2 hours எனக்கு வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பாடி கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேட்ஸோ இல்லை அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு க்ரீம் கலர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோயிஷாக பண்ணுறதுக்காக நான் எல்லோ கலரை அதுக்கு மேலே அடிச்சிட்ருக்கேன். சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிங்காக பண்ணணும், இல்லை ஆரஞ்ச் ஷேட் கூட சம்டைம்ஸ் வரும். அந்த மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிக்சர் யூ செலக்ட். ஸோ ஓவரால் கலரிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக இருக்கிறதுலே ஃபைனஸ்ட்டு ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை வரைஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஹைலைட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மைன்யூட்டான திங்ஸ் வரையும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷேடோயிங் பார்ட். இது வந்து நம்ம இப்போவும் பண்ணலாம், நம்ம ஃபைனலாகவும் பண்ணலாம். நான் அங்கே வந்து ஃபீச்சர்ஸ் வரையும் போதே அப்பப்போ வந்து அந்த கலர் யூஸ் பண்ணி நான் ஷேடோவிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயிலிங்ஸ் வந்து கடைசியில் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹைலைட்ஸும் பண்ணுவோம். அதாவது எங்கே வந்து உங்களுக்கு லைட் படுதோ அங்கே வந்து லைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த அதர் சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக காமிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு லுக் வரும். அடுத்ததான் நம்ம வந்து அந்த பாடி பார்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த அவுட்லைன் வந்து நீங்கள் பிளாக்லேயும் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் இல்லைன்னா இருக்கிறதுலையே அந்த லைட் கலர்ஸ்லேயே கொஞ்சம் அதை விட இன்னொரு ஷேடில் நீங்கள் அவுட்லைனாக கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த பாட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுனால.
அந்த ஆரஞ்சையே ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டார்க்கர் ஷேட் ஆஃப் ஆரஞ்சை வந்து நான் அது மேலே வந்து கொடுக்குறேன் எங்கே வேணுமோ. ஸோ நம்மளுடைய பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். Until then, it's Anita signing off.